எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் கடலைப்பருப்பு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதை காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கிறாங்க. பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன், ஆல்ரெடி ஊற்றிட்டேன். அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே இதில் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் வீடு எடுக்கிறதுக்கு, வேக வச்சு வச்சுக்கேன். அம்மா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன், போயிட்டு வந்துட்டேங்க. ஒரு மாதம் மாத்திரை சாப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது ஏதோ மிஷின் வைக்கணுமா. பூண்டு பூண்டு இது கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இந்த மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு தான் வத்தல் வறுத்துட்டு இந்த பொரியல் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் இதெல்லாம் எடுக்கல, இதை மட்டும்தான் எடுக்கிறேன். செஞ்சுட்டேன். இதில் இருக்குது கீரை வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு சாம்பார், இது தோசைக்கு சாம்பார், சாதம் வச்சுட்டேன். அதில் 8 மணிக்கெலாம் அவருக்கு ரெடி ஆகிடுனாங்க, கட்டிடணும். நேற்று அந்த முந்தானே திண்டிவனம் போனது, நேற்று அங்கேருந்து திருப்பி வந்தது, ஒன்றுமே முடியல. நான் உடம்பு டயர்டாக இருக்குது. இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். வெங்காயம் வச்சு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கி போட்டாச்சு. நல்லா முருங்கைக்காய் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. ஆனால் நல்லா செதைக்காய் பெருசாக இருக்குதுன்னு தான் பேர். ஆனால் செதைக்காய் நாங்கள் போன சொன்னீங்களே, மாமா பொண்ணு இருக்கிறான்னு, அவங்க மரத்தில் காய்ச்சி தான் அவள் பறிச்சு கொடுத்தா. இன்னொரு 4 முருங்கைக்காய் கொடுத்தது. இன்னும் 2 அரிஞ்சிட்டேன். ஒரு நாள் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அது போடணும். இது மட்டும் தான் காட்டுறேன். ஏன்னா முருங்கைக்காய் பொரியல் கடலைப்பருப்பு போட்டு செய்யறதை காட்டணும்னு காட்டுறேன். நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். நல்லா வதங்கணும். போயிட்டு வந்தது மாத்திரை கொடுத்துருக்குறாங்க அம்மாவுக்கு. 1 மாதம் சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் ஆற்று துடிப்பு அவங்களுக்கு அதிகமாக இல்லை, அப்படியே நின்றுட்டு. அதனால அது கொஞ்சம் சரியா 1 மாதம் மாத்திரை கொடுக்குறா. சரியாச்சுன்னா விட்டுடலாம், இல்லைனாக்கா இல்லை ஆஞ்சியோ பண்ணணுமா. சரியாச்சுன்னா கூட ஆஞ்சியோ பண்ணணுமா. ஆனால் வந்து அந்த மிஷின் ஒன்று வைப்பாங்கண்ணா, அது என்னவோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அது 2 ஒயர் போட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. அது என்னன்னு தெரியலங்க. அது இன்னும் 1 மாதம் மாத்திரை சாப்பிட்டா தான் தெரியும். கரெக்டாக 1 மாதத்துக்கு கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு திருப்பி 24 மணி நேரம் இசிஜி இது பண்ணலாம்.
இப்போ வந்து 2 மணி நேரம் ஈஸிக்கையோ இன்னும் எடுத்தாங்க. அதுலேயும் அப்படியே தான் இருக்குது அந்த துடிப்பு. அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் நேரம் பொறுத்து வருது. அது எதனாலும் தெரியல, வரவே மாட்டேங்குது. அந்த இதில் ஓடுது மிஷினில் ஒரு நேரம் போட்டு ஒரு அப்படியே சுத்தமாக ஓடல அப்படின்னு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கணும். இப்போ மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து அதுலேயே வதங்கிடுவாங்க. முருங்கைக்காய் தானே சீக்கிரம் வந்துடும். மஞ்சள் தூள், இதுக்கு வந்து சீரகப்பொடி. இதுக்கு சீரகப்பொடி போடணுங்க வாசனை. சீரகப்பொடி, அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், கடலைப்பருப்பு முருங்கைக்காய் செஞ்சோம்னா தனியாத்தூள் போட்டால் நல்லா இருக்கும். வாசனையாக இருக்குது தனியாத்தூள் அது கொஞ்சம். மிளகாத்தூள், இப்போ வந்து மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒன்றும் தேவையில்ல, சாம்பார் வச்சு நீங்கள் வந்து இந்த பொரியல் பண்ணிங்கனால சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே மிளகாத்தூள் போடுறோம்ல காரங்களா, நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இப்போ வதக்கிட்டோம்னா அப்படியே என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றணும். உப்பு திட்டமாக தேவையானவே உப்பு போட்டோம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணுங்க. முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அது தண்ணி ஊற்றணும். சிம்பிள் தான், ஆனால் செஞ்சிட்டோம்னா கடகடன்னு. இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டுக்கலாம். அது அப்படியே முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பாதி வெந்த பிறகு இதை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே தொக்கா செஞ்சோம்னா கூட சாப்பாடு வந்து சாப்பிடலாம். அதில் முருங்கைக்காய் கூட்டு மாதிரி அது ஆகிடும், நல்லா தொக்கா செஞ்சோம்னா. அதனால இப்போ வந்து நம்ம இது வேகட்டும், கொஞ்சம் வந்த பிறகு இதை கொட்டிக்கலாம். இப்போ சும்மா கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க, கொஞ்சமாக. இது ஒன்று இதுதான் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். சும்மா புளிப்பு இருந்தால் தான் நம்ம எதுலையுமே டேஸ்ட் வரும். அதனால அது வெந்துருச்சு. கொஞ்சோண்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொட்டி இது பண்ணோம்னா கடலைப்பருப்பு ஒரு மாதிரி அந்த இதுலாம் போயிடும், சாறு. இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்குங்க, நம்ம வந்து இதை கொட்டிக்கலாம். இந்த மாதிரி காய் வேகணுங்க, வெந்துட்டு பிறகு இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ கொட்டிக்கலாங்க. 100 பருப்பு வேக வச்சு 2 முருங்கைக்காய்க்கு 100 பருப்பு, 2 முருங்கைக்காய்க்கு 100 பருப்பு. ஏன்னா நீங்கள் வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். ஏன்னா நல்லா வந்துச்சு பருப்பு, நல்லா வந்துச்சு. இது தொக்காதான் இருக்குது. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவில் தான் வச்சுருக்குங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நிறைய முருங்கைக்காய் இதுக்கு மேலே வரும். அதனால முருங்கைக்காய் மரம் வச்சுருக்கவங்களாம் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். விதவிதமாக ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் கூட்டு மாதிரி. அப்புறம் அது உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு அதை ஒரு துவையல் மாதிரி பண்ணலாம். இது முருங்கைக்காயில் நிறைய பண்ணலாங்க. எனக்கு கிடைக்காது, நான் மரம் இல்லை நம்மக்கிட்ட, யாருன்னா கொடுத்தாங்கன்னா செய்யலாம்.
அதுதான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முருங்கைக்காய் துவையல் மாதிரி பண்ணுறதையும் காட்டுறேங்க நான். துவையிலே அப்புறம் வந்து அதிலே வந்து நம்ம வடை செய்யணும் பார்த்தீங்களா, கடலப்பருப்பு வடை, அதில் போட்டு பிசைஞ்சு செய்யறது தான். அதுவும் செய்யலாமா. அதை அவிச்சு எடுத்துட்டு அந்த ஒரு உள்ளுக்கிறத வழிச்சு எடுத்து போட்டு கடலப்பருப்பு நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துட்டு அதில் போட்டு பிசைஞ்சு செஞ்சா முருங்கைக்காய் வடையும் அது காட்டுறேன். அது ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். அதே போல் இந்த கீரை கடையிறதுங்க, பச்சை பசேலும் கடையிறதுக்கு முதல்ல பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. பெருங்காயம் எல்லாம் தனியாக அது குக்கரில் வேக வைக்கிறீங்களோ வேக வச்சுட்டு இது தனியாக வேக வச்சுருங்க. கீரையை அலசி தனியாக வேக வச்சு ஃபஸ்ட்டு கல்ச்சட்டியில் கொட்டி கடைஞ்சிக்கணுங்க மத்தால. இது நாங்கள் கடையிறது தாங்க. நாங்கள் எப்போ மிக்சிலாம் போட மாட்டோம், சட்டியில் தான் கடைவோம். நிறைய பேர் வேக வச்சு மிக்சியில் போட்டுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. அது இல்லாமல் உடம்புக்கும் நல்லது இல்லை. இந்த மாதிரி வந்து கடைஞ்சி பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு பாருங்கள் கீரை. இது மத்தால் தான் கடைஞ்சாங்க, மத்தால் தான் கடைஞ்சேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு கடையிறப்ப காட்டுறேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லை, இதுவே லேட் ஆகிடுச்சு. சாப்பாடு மணி அடிச்சிடுச்சு 8, சாப்பாடு கட்டி ஆகணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்டு பாருங்க, வச்சு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது சாதத்துலேயே சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது ஏன்னா முருங்கைக்காய் வெந்துச்சு, அவ்வளோதான். இருக்கட்டுங்க, அவ்வளோதாங்க. சாப்பாடு கட்டணும், அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி தூங்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதுக்குன்னா தொட்டுக்கிறதுனாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டேன். வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து கடலப்பருப்பு முருங்கைக்காய் தொக்கு. சாதம் வடிச்சிட்டேன், சாதம் வச்சு முடிச்சுட்டேன். கீரை காமிச்சேன் இல்லைங்களா, பருப்பு கீரை, வத்தல் வறுத்துட்டேன். இதுதான் சமையல் எங்கள் வீட்டில். சாம்பார், தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் வச்சுருக்கேங்க, தோசைக்கு கொஞ்சம் தான், அதுக்கு மட்டும் தோசைக்கு மட்டும்தான். இதோ மாவு போட்டு மாவு கலந்து வச்சாச்சு, தோசை ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முருங்கைக்காய், இதுக்கு ரொம்ப நேரம் போட வேணாம். பாய்ங்க.